அரை கப்பு சீரகம், அரை கப்பு மிளகு, ஒரு 10-12 வரமிளகா, ஒரு பெரிய கட்டி, இவ்வளோ பெரிய கட்டியாக பெருங்காயம், அப்புறம் ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கப் கடலைப்பருப்பு. இதுகளெல்லாம் நல்லா 2 ஸ்பூன் நெய், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அடுப்பில் வாணலியை ஏற்றி ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அதில் பச்சைப்பருப்பு அரை கப், அது வேகும் பொழுது சௌச்சௌ அல்லது கொத்தவரங்காய் அல்லது அவரைக்காய் அல்லது கோஸு அல்லது பீர்க்கங்காய், இந்த மாதிரி புடலங்காய், இந்த மாதிரி பச்சை காய்கறிகளில் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே ஒரு அரை கிலோ கூட இருக்கலாம் நல்லா போட்டு பச்சைப்பருப்போடு சேர்த்து நல்லா மசிச்சுட்டு திட்டமாக உப்பு போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்து கரைச்சி அதில் குத்தி திட்டமாக உப்பு போட்டு நல்லா குழச்சி எடுத்து வச்சுக்கேன். இது என்ன அப்படின்னா கூட்டு அப்படின்னு சொல்கிறது, பொரிச்சு கூட்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த பொரிச்சு கூட்டு அப்படிங்கிறது 35 வயசுக்கு மேலே ஆன பெண்மணிகளுக்கு ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா இதில் புரோட்டீனும் இருக்குது, இதில் காய்கறிகளும் இருக்குது, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், இது எல்லாமே அந்த கருப்பைக்கு, இந்த இடுப்புக்கு, அந்த குடலுக்கு, முதுகுக்கு, ஹார்ட்டுக்கு, அப்புறம் தலையில் இருக்கக்கூடிய மூளை நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் காம், அமைதி, சந்தோஷம், உடம்புக்கு நல்ல தெம்பு, எனர்ஜி எல்லாம் கொடுக்கக்கூடிய உணவு. புளியை நம்ம நீக்கிடுறதே நல்லது. அப்படி புளிப்பு வேணும் அப்படின்னாக்க தக்காளி ரசம் அல்லது எலுமிச்சை ரசம் அந்த மாதிரியா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். புளி குழம்பு, புளி வத்த குழம்பு, ஒரு மாதிரி நிறைய புளியை போட்ட துவையல், புளி காய்ச்சல், ரொம்ப காரமான ஊறுகாய், இதுகள்லாம் இந்த வயசுக்கு ரொம்ப நல்லதில்லை. இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா இந்த பருப்பு, இந்த ஜீரகம், மிளகு, பெருங்காயம், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் இந்த வயசுகளுக்கு உடம்புக்கு நல்ல தெம்பையும் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.